Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு noodles recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டைல் வந்து Hakka ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நீங்க ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுற டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு 2 பாக்கெட் noodles எடுத்துர்க்கேன். இது ஒரு பாக்கெட் வந்து 180 கிராம். இத வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா உடைச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணுங்க. ஏன்னா அப்போதான் நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலக்கி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிரித்து வச்சிருக்கிற நூடுல்ஸ் எடுத்துட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா வேக வச்சுருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. வேக வச்சதுக்கப்புறமா அதோட தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை கொட்டி பரப்பி விட்டுருங்க. அது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ 4 பேருக்கு இந்த நூடுல்ஸ் நான் செய்ய போகிறேங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. 4 பேருக்கு நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 4 முட்டைகள் வந்து இது கூட உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையும் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் இது 3 நீல வாக்கில் நல்லா சீவி எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். கேப்சிகம் வந்து ஒரு பெரிய கேப்சிகம் நல்லா நீல வாக்கில் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த காய்கறிகளை வந்து குக் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த நூடுல்ஸ் கூட வந்து மசாலாவை உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். சேர்க்காட்டியும் நல்லா தான் இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா 2 கரண்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. காய் வந்து ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆன போதும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கூட சர்க்கரை வந்து கண்டிப்பாக சேருங்க. சர்க்கரை சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.